ஸ்ரீ காசி காண்டம் 63ஆம் அத்தியாயம். ஜேஷ்டேசனின் கதை. அகஸ்திய மாமுனிவர் கூறினார், தாரகையை அளித்தவரே, காசியை கண்ட பிறகு விழிகளுக்கு மகிழ்ச்சியை தரும் புராரி சிவபெருமான் என்ன செய்தார்? அவரது மிகவும் நேசத்திற்குரிய ஆசைகளை நிறைவேற்றினார் என்று எனக்கு கூறுங்கள். ஸ்கந்தன் கூறினார், கற்புமிக்க ஒரு பெண்ணின் லோபமுத்ரா தேவியின் நாயகரே, அகஸ்திய முனிவரே, கேட்பீராக. நான் தங்களுக்கு அனைத்தையும் முழுமையாக கூறுகிறேன். சந்திரன் முடிகொண்ட இறைவனால் மிகுந்த ஆர்வத்துடன் காசி தனது தரிசனத்திற்கு, அதாவது அடையப்பட்ட விருந்தினராக ஆக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு சிறந்த முனிவரான ஜெயகிஷவ்யர் தனது பக்தர்களிடம் மிகுந்த பாசமுள்ள இறைவன் சர்வக்ஞரால் சிவபெருமானால் ஒரு குகையில் வசிப்பதை கண்டார். ருத்ரர் மலையின் மகளுடன், அதாவது அன்னை பார்வதி தேவியுடன், காளைகளின் தலைவனுடன் மந்தார மலைக்கு சென்ற நாளிலிருந்து பானையில் பிறந்தவரே, மிகுந்த புத்திசாலியான ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெய்கிஷவ்யர் ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்தார். 3 விழிகளை கொண்ட இறைவனின் சத்தம் போன்ற பாதங்களை காண முடிந்தால் மட்டுமே நான் ஒரு சொட்டு நீரை கூட அருந்துவேன். முனிவரே, ஒருவேளை அவரது யோக தாரணை சக்தியினாலோ அல்லது சம்புமூர்த்தியின் கருணையினாலோ யோகி ஜெய்கிஷவ்யர் சாப்பிடாமலும் நீரருந்தாமலும் உயிர் வாழ முடிந்தது. சம்புமூர்த்தியை தவிர வேறு யாருக்கும் இந்த உண்மை தெரியாது. அவர் அந்த இடத்திலிருந்து, அதாவது மந்தாரத்தில் திரும்பியவுடன் பிரமதங்களின் தலைவன் ஆரம்பத்தில் அங்கு வந்தார். எனவே ஜேஷ்ட மாதத்தின் பிரகாசமான பாதையில் 14ஆம் நாளில், அதாவது திங்கள் கிழமை, அனுராதா நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் அனுஷ நட்சத்திரத்துடன் இணையும் பொழுது ஆண்கள் அங்கு ஒரு பெரிய மத விழாவை நடத்த வேண்டும். எனவே காசியில் உள்ள அந்த இடம் தகுதியின்படி மிக முக்கியமான புனித யாத்திரை தலமாக மாறியது. ஜேஷ்டேஸ்வரர் என்ற லிங்கம் அங்கு வெளிப்பட்டது. சூரிய தேவர் உதித்தவுடன் இருள் மறைவது போல் 100 பிறவிகளில் செய்த பாவம் மனிதர்களால் லிங்கத்தை கண்டவுடன் உடனடியாக அழிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் ஜேஷ்டவபியில் புனித நீராடி மூதாதையர்களுக்கு பானங்களை வழங்கி ஜேஷ்டேஸ்வரரை தரிசித்தால் அதன் பிறகு அவர் பூமியில் மீண்டும் பிறக்க மாட்டார். அங்கு அனைத்து ஆன்மீக சக்திகளையும் வழங்கும் ஜேஷ்டேஸ்வர கௌரி ஜேஷ்டாவாகவும் ஸ்ரீஷ்டாவாகவும் தோன்றினார். செல்வத்தை பெருக்க ஜேஷ்ட மாதத்தின் பிரகாசமான பாதியில் 8வது நாளில் அங்கு ஒரு பெரிய விழா கொண்டாடப்பட வேண்டும். பக்தர்கள் இரவில் விழித்திருக்க வேண்டும். ஜேஷ்டவாபியில் மூழ்கி ஜேஷ்ட கௌரியை வணங்கும் ஒரு பெண் தாம்பத்திய பேரின்பத்தையும் பெரும் செல்வத்தையும் அனுபவிப்பாள். சம்புமூர்த்தியே அந்த இடத்தில் தங்கியதால் அங்குள்ள பெரிய லிங்கம் அதன் பின்னர் நிவாசேசர் என்று அறியப்பட்டது. நிவாசேஸ்வர லிங்கத்தை நாடுவதன் மூலம் இல்லத்தில் ஒவ்வொரு அடியிலும் அனைத்து வகையான செல்வங்களும் நிலைத்திருக்கும். ஜேஷ்ட ஸ்நானத்தில் உள்ள விதிகளின்படி சார்த்தத்தை செய்த பிறகு ஒரு மிகச்சிறந்த மனிதன் பித்ருக்களுக்கு சிறந்த திருப்தியை தருகிறான். காசியிலுள்ள ஜேஷ்ட தீர்த்தத்தில் தனது திறனுக்கு ஏற்ப பல கொடைகளை செய்வதன் மூலம் ஒரு மனிதன் சிறந்த சொர்க்கத்தையும் முக்தியையும் அடைகிறான். ஆரம்பத்தில் நலனை நாடும் மனிதர்களால் காசியில் உள்ள ஜேஷ்டேஸ்வரரை வழிபட வேண்டும். பின்னர் அனைவரிலும் மிகச் சிறந்தவர் என்ற நிலையை அடைய விரும்பும் மனிதர்களால் ஜேஷ்ட கௌரி அன்னை வழிபடப்பட வேண்டும். அதன் பிறகு நந்தியினை அழைத்து அனைத்து தேவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கருணையின் களஞ்சியமான துர்ஜடி இந்த வார்த்தைகளை கூறினார். ஈஸ்வரன் கூறினார், சிலாதரின் மைந்தனே, இங்கே ஒரு அழகான குகை இருக்கிறது. நீங்கள் விரைவாக இதில் நுழையுங்கள். அதில் என் பக்தரான ஜெயகிஷ்வயர் தங்குகிறார். அவர் பெரும் சடங்குகளையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்கிறார். அவரது தோல், எலும்புகள் மற்றும் நரம்புகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. என்னை காண வேண்டும் என்ற உறுதியாக இருக்கும் என் பக்தரை என்னிடம் அழைத்து வாருங்கள். நான் காசியை விட்டு வெளியேறி மிகவும் அழகான மலையான மந்தாரத்திற்கு சென்றதிலிருந்து அவர் மிகுந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்து உணவு உட்கொள்வதை நிறுத்தி
நிறுத்திவிட்டார். அமிர்தம் போல அவரை வளர்க்கும் இந்த பொம்மை தாமரையை எடுத்து கொள்ளுங்கள். இதன் மூலம் அவரது உறுப்புகளை தொடவும் இது சிறந்த ஊட்டச்சத்தை ஏற்படுத்தும். அதன் பின்னர் நந்தி தேவர் பகவானின் பொம்மை தாமரையை எடுத்து தேவர்களின் தலைவர்களின் இறைவனை வணங்கி ஆழமான குகைக்குள் நுழைந்தார். தாரணை நிலையில் நிலைத்திருந்த மனதையும் தப நெருப்பில் கை கால்கள் வறண்டு போனதையும் கண்ட நந்தி தேவர் தாமரையால் அவரை தொட்டார். அந்த தாமரையை தொடவே அந்த உன்னத யோகி கோடையின் இறுதியில் மழையின் தொடர்பு ஸ்பரிசம் காரணமாக ஒரு பிளவில் ஒரு தவளையைப் போல மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் ஆனார். பின்னர் நந்தி தேவர் உடனடியாக பெரிய முனிவரை தன்னுடன் அழைத்து சென்று தேவர்களின் தலைவர் முன் வணங்கி முனிவரை அவரது பாதங்களில் வணங்கி சங்கரரை முன்னால் பார்த்த ஜெய்கீசவ்யர் குழப்பமடைந்தார். மலையின் மகள் தனது இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் இறைவனை வணங்கினார். தரையில் ஒரு மரக்கட்டை போல தன்னை வணங்கி சுற்றி உருண்ட பிறகு முனிவர் சந்திர முகடு கொண்ட இறைவனை மிகுந்த பக்தியுடன் புகழ்ந்தார். முனிவர் ஜெயகீசவ்யர் கூறினார். ஜெயகீசவ்யரின் பிரார்த்தனை: மங்களகரமான ஆன்மாவின் அமைதியான சர்வ வல்லமை உள்ள இறைவன், பிரபஞ்சத்தின் பேரின்பத்தின் குமிழ் போன்ற வேர், செறிவூட்டப்பட்ட வடிவம், உயர்ந்த மகிழ்ச்சிக்கு காரணம். சிவபெருமானுக்கு வணக்கம். உருவமில்லாமல் வெவ்வேறு வடிவங்களை கொண்ட இறைவனுக்கு விதி பிரம்மதேவர் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் துதிக்கப்பட்ட 3 விழிகளை கொண்ட இறைவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்திற்கு காரணம். நிலையாக இருப்பவரே தமக்கு வணக்கம். ஆசையோடு இருப்பவரே தமக்கு வணக்கம். அனைவரின் ஆன்மாவாகிய தமக்கு வணக்கம். உன்னத ஆன்மாவாகிய தமக்கு வணக்கம். 3 உலகங்களுக்கும் சினத்தின் இருப்பிடமாக இருக்கும் இறைவனுக்கு வணக்கம். காமனின் உடல் வடிவத்தை எரித்த இறைவனுக்கு, விஷயங்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இறைவனுக்கு முழு படைப்பு வணக்கம். தேசத்தை உங்கள் வளையலாக கொண்ட உங்களுக்கு வணக்கம். ஸ்ரீகண்டரே தமக்கு வணக்கம். தொண்டையில் விஷம் ஒட்டி கொண்டிருக்கும் மகாதேவரே தமக்கு வணக்கம். ஸ்ரீவைகுந்தனுக்கு, அதாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மரியாதைக்குரிய பாதங்களை கொண்ட இறைவனுக்கு வணக்கம். தடையற்ற பராக்கிரமத்தின் இறைவனுக்கு வணக்கம். சக்தியால் உடலில் பாதியை கைப்பற்றப்பட்ட இறைவனுக்கு வணக்கம். உடல் வடிவமில்லாத இறைவனுக்கு வணக்கம். சிறந்த உடல் வடிவம் கொண்ட இறைவனுக்கு வணக்கம். ஒரு முறை கூட வணங்கும் பொழுது உடல் ஆன்மா மேலும் உடலை பெறுவதற்கு தடுக்கும் இறைவனுக்கு, காலனுடன் நேரம் அடையாளம் காணப்பட்ட இறைவனுக்கு வணக்கம். காலருக்கு மரண கடவுளை கொள்பவர், காலகூட விஷத்தை விழுங்கிய இறைவனுக்கு, புனித நூலாக அரவங்களை வைத்திருக்கும் இறைவனுக்கு, ஆபரணங்களாக அரவங்களாகிய பாம்புகளை அணிந்த இறைவனுக்கு, கண்டபராசு சிவபெருமான் பிறை சந்திரனை தலையில் அணிந்த இறைவனுக்கு வணக்கம். அனைவரின் துயரத்தையும் போக்குபவர், வாழ் மற்றும் கேடையும் கொண்ட இறைவனுக்கு, தேவர்கள் பாடிய இறைவனுக்கு வணக்கம். மலையின் நோக்கத்திற்காக கங்கை அலைகளை கொண்ட இறைவனுக்கு, கௌரியின் நாயகருக்கு, மலையின் இறைவனுக்கு, கிரீஷனுக்கு, குகனை தோற்றுவித்தவருக்கு, பிறை சந்திரனை தனது சிறந்த அலங்காரமாக கொண்ட இறைவனுக்கு வணக்கம். சந்திரன், சூரியன் மற்றும் நெருப்பை விழிகளாக கொண்ட இறைவனுக்கு, ஆடைகளுக்கு தோள்களை அணிந்த இறைவனுக்கு வணக்கம். கால் உடை அணிந்த நிர்வாண நிலையில் இருக்கும் உமக்கு வணக்கம். பிரபஞ்சத்தின் இறைவனுக்கு, முதியவருக்கு, பிறப்பு மற்றும் முதுமையை விரட்டுபவருக்கு, உயிர்ப்பிப்பவருக்கு வணக்கம். மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்பவர்களின் பாவங்களை விரட்டுபவருக்கு வணக்கம். கரங்களில் டமருகம், அதாவது ஒரு வகை இசை கருவி வைத்திருக்கும் இறைவனுக்கு வணக்கம். டமருக்கம் என்று அழைக்கப்படும் இசை கருவியுடன் காட்சி தந்தருளும் இறைவனுக்கு வணக்கம். திருக்கரத்தினில் வில்லை ஏந்திய தமக்கு வணக்கம். 3 விழிகளை கொண்ட தமக்கு வணக்கம். பிரபஞ்சத்தின் கண்ணுக்கு வணக்கம். திரிசூலத்தை ஏந்திய இறைவனுக்கு வணக்கம். 3 உலகங்கள் வழியாக பாயும் கங்கையை தாங்கிய இறைவனுக்கு வணக்கம். 3 வேதங்களிலும் போற்றப்படும் சொர்க்கத்தின் அதிபதிக்கு வணக்கம். 3 வேதங்களுடன் அடையாளம் காணப்பட்ட இறைவனுக்கு,
திருப்தி அடைந்தவருக்கு, பக்தர்களுக்கு திருப்தியை வழங்குபவருக்கு, தீட்சை பெற்ற உங்களுக்கு வணக்கம். தேவர்களின் இறைவனுக்கு வணக்கம். அனைத்து பாவங்களையும் முற்றிலுமாக நீக்கிய தங்களுக்கு வணக்கம். நீண்ட தரிசனம் பெற்றவருக்கு, தொலைவில் இருக்கும் இறைவனுக்கு, அணுக முடியாத இறைவனுக்கு, குறைகளை அளிப்பவருக்கு வணக்கம். பகவானே, தலைவரே, சந்திரனின் இலக்கங்களை வைத்திருப்பவரே, குறைகள் இல்லாதவர்களுக்கு மட்டுமே அணுகக்கூடிய இறைவனுக்கு, துர்ஜடியே, தத்தூர மலர்களை விரும்பும் இறைவனுக்கு வணக்கம். புத்திசாலியான நீதிமானுக்கு வணக்கம். பக்தியை பாதுகாப்பவரே, தமக்கு வணக்கம். நீல தொண்டையை உடைய பகவானே, ஆண்டவரே, தமக்கு வணக்கம். சிவப்பு நீல நிறமுடைய தமக்கு வணக்கம். மூன்று உலகங்களின் செழிப்பையும் மிகுதியையும் நிரப்புபவரே, உமது நாமங்களை மட்டும் நினைவில் வைத்திருப்பவர்களே, பிரமதங்களின் ஆண்டவருக்கு பகவானுக்கு வணக்கம். உயர்த்தப்பட்ட கையில் பினாகத்தை ஏந்திய இறைவனுக்கு வணக்கம். பக்ஷுக்களின் ஆண்டவருக்கு, தனிப்பட்ட ஆன்மாக்களுக்கு வணக்கம். ஆன்மாக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பவருக்கு, பெயர்கள் மட்டுமே உச்சரிக்கப்படும் போது கூட பெரும் பாவங்களை நீக்கும் இறைவனுக்கு, பர வெளிப்படையற்ற தன்மைக்கு அப்பாற்பட்ட இறைவனுக்கு வணக்கம். நபர்களை மீட்பவருக்கு, காரணத்திற்கும் விளைவிற்கும் அப்பாற்பட்ட இறைவனுக்கு, செயல்கள் புரிந்து கொள்ள இயலாத இறைவனுக்கு வணக்கம். கதைகள் மிகவும் புனிதமான இறைவனுக்கு, வாமதேவருக்கு வணக்கம். உடலில் பாதி பெண்ணாக இருக்கும் இறைவனுக்கு, காளையின் மீது ஊர்ந்து செல்லும் இறைவனுக்கு, பார்கருக்கு வணக்கம். பீமனுக்கும், வணங்குபவர்களின் பயத்தை நீக்குபவருக்கும், பவனுக்கும் வணக்கம். உலக இருப்பை அளிப்பவருக்கும், உயிரினங்களின் இறைவனுக்கு வணக்கம். ஸ்ரீ மகா பிரபுவே, தமக்கு வணக்கம். மகேசரே, மகிமைகளின் இறைவனே, மிருதானியின் துணைவிக்கு வணக்கம். மரணத்தை வென்ற உமக்கு வணக்கம். தட்சனின் யாகத்தை அளிப்பவருக்கு வணக்கம். யக்ஷ மன்னர் மிகவும் விரும்பும் இறைவனுக்கு, யக்ஞம் செய்பவருக்கு, அருள்பவருக்கு, யக்ஞங்களின் பலனை அனுபவிப்பவர் ருத்ரனுக்கு நமஸ்காரம். ருத்ரர்களின் இறைவனுக்கு, இழிவான சமைத்த உணவை நிராகரிக்கும் இறைவனுக்கு, செல்வத்தை அருள்பவருக்கு, தமக்கு திரிசூலம் தாங்கிய இறைவனுக்கு, நிரந்தர இறைவனுக்கு, தகன மைதானத்தில் நடமாடும் இறைவனுக்கு, சிவனை நேசிப்பவருக்கு, சர்வஞானியான சர்வனுக்கு நமஸ்காரம். ஹரனுக்கு வணக்கம். அவதாரம் எடுத்தவர், மன்னிப்பவர், க்ஷேத்ரஜனுடன் தனிப்பட்ட ஆன்மா, அடையாளம் காணப்பட்டவர், சக்தி வாய்ந்தவர், சுதியை பூமி அளிப்பவர், பால் போன்ற அழகானவர், தமக்கு வணக்கம். அந்தகனை கொன்றவனே, உமக்கு வணக்கம். தொடக்கமும் முடிவும் இல்லாத இறைவனுக்கு, பூமியை பேணுபவருக்கு, தேவேந்திரன் மற்றும் உபேந்திரனால், அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் துதிக்கப்படும் ஈசனாருக்கு, தேவி உமையின் மையல் நாயகருக்கு வணக்கம். உக்ரரே, கடுமையானவரே, தமக்கு வணக்கம். ஊர்த்வரேதர்களுக்கு, அதாவது உயர்ந்த உடல் உறவு தூண்டுதல் சக்தியை கட்டுப்படுத்தியவர்கள், ஒற்றை வடிவத்தை கொண்ட இறைவனுக்கு, பெரும் செழிப்பை கொண்ட வடிவத்தை கொண்ட தனி ஒருவனுக்கு, செயல் புரிய எல்லையற்ற திறன் கொண்ட உங்களுக்கு வணக்கம். தேவி அம்பிகையின் துணைவரான நாயகருக்கு வணக்கம். தாம் ஓங்கார வஷத்காரர். தாம் மட்டுமே மூன்று உலகங்கள், அதாவது பூபுவக மற்றும் சுவக, உமையின் நாயகரே, தாம் இங்கே காணக்கூடிய அல்லது காணப்படாத அனைத்தும் எனக்கு எப்படி ஜெயிப்பது என்று தெரியவில்லை. துதிப்பவரை ஜபிக்க உதவுபவர் தாம் மட்டுமே ஆவீர்கள். நீங்கள்தான் பேசப்பட வேண்டிய நபர், நீங்கள்தான் பேசுபவர், நீங்கள்தான் பேச்சு. நான் உங்களை வணங்குகிறேன். மகேஸ்வரரே, எனக்கு வேறு யாரையும் தெரியாது. மகேஸ்வரரே, நான் வேறு யாரையும் புகழ்ந்து பேசுவதில்லை. கௌரியின் நாயகரே, நான் வேறு யாரையும் வணங்குவதில்லை. சிவபெருமானே, நான் வேறு யாருடைய பெயரையும் உச்சரிக்கவில்லை. வேறொருவரின் பெயரை வெளிப்படுத்துவதில் நான் ஊமை, நான் செவிடன் என்பது மற்றொருவரின் கதையை கேட்பதற்கான மரியாதை. மற்றொருவரை, கடவுளை அணுகுவதில் நான் முடவன், வேறொருவரை காண்பதில் நான் குருடன். நீங்கள்தான் ஒரே இறைவன், நீங்கள்தான் ஒரே படைப்பாளர்,
நீங்கள்தான் பாதுகாவலர் மற்றும் அளிப்பவர். பன்முகத்தன்மை என்பது அறியாமையின் தவறான கருத்து. எனவே நீங்கள்தான் மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் அடைக்கலம். மகேஸ்வரரே, உலக இருப்பு என்ற கடலில் மூழ்கி என்னை மேலே தூக்குங்கள். இவ்வாறு மகேஸ்வரரை புகழ்ந்து பாடிய பின்னர் ஜெயகிஷவ்யர் என்ற மகாமுனிவர் ஸ்தானு சிவபெருமான் முன் ஒரு தூணை போல அமைதியாக இருந்தார். முனிவரின் இந்த பிரார்த்தனையை கேட்டதும் சந்திரனால் அலங்கரிக்கப்பட்ட இறைவன் மகிழ்ச்சியடைந்து முனிவரிடம் ஒரு வரம் கேளுங்கள் என்றார். ஜெய் கிஷவ்யர் கூறினார், தேவர்களின் இறைவன் மகிழ்ச்சி அடைந்தால் பவானியின் நாயகரே, தொலை தூர அணுக முடியாத நிலையை மோட்சத்தை வழங்குபவரே, உங்கள் தாமரை போன்ற பாதங்களிலிருந்து நான் வெகு தொலைவில் இருக்க வேண்டாம். கடவுளே, பகவானே, இது தயக்கமின்றி வழங்கப்பட வேண்டிய மற்றொரு வரம். நான் நிறுவிய லிங்கத்தில் உங்கள் இருப்பு இருக்கட்டும். ஈஸ்வரர் கூறினார். ஆசீர்வதிக்கப்பட்ட முனிவர் ஜெய் கிஷவ்யரே, பாவமற்றவரே, நீங்கள் குறிப்பிட்ட அனைத்தும் நடக்கட்டும். மேலும் நான் உங்களுக்கு மற்றொரு விரும்பத்தக்க வரத்தை வழங்குவேன். முக்தியை அடைய உதவும் யோக சாஸ்திரம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அனைத்து யோகிகளிலும் முதன்மையான யோகீஸ்வரர் ஆவீர்கள். துறவியே, என் அருளால் தாங்கள் யோக வித்யையின் இரகசியத்தை சரியாக புரிந்து கொள்வீர்கள். இதன் மூலம் தாங்கள் முக்தியை அடைவீர்கள். நந்தி, பிருங்கி மற்றும் சோமானந்தன் போன்ற முதுமை மற்றும் இறப்பு இல்லாத எனது பக்தராக நீங்கள் இருப்பீர்கள். பல விரதங்கள் உள்ளன, பல வகையான புனித அனுஷ்டானங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் உள்ளன, பல வகையான தவங்கள் மற்றும் பல வகையான தானங்கள் உள்ளன. நன்மையை அடையவும் பாவங்களை அழைக்கவும் பல வழிகள் உள்ளன. ஆனால் எல்லாவற்றையும் விட நீங்கள் கடைபிடிக்கும் புனித அனுஷ்டானம் பெரியது. என்னை கண்ட பிறகுதான் உணவு உட்கொள்வது, இதுவே மிகப்பெரிய புனித அனுஷ்டானம். என்னை கண்டு என்னை காணாமல் எதையும் உட்கொள்ளாமல் அது பாவத்தை மட்டுமே உண்பதாகும். என்னை வணங்காமல் இலைகள், பழங்கள் அல்லது மலர்களை உட்கொள்பவர் 21 பிறவிகளுக்கு விந்துவை, அதாவது உணவாக வழக்கமாக உட்கொள்வதால் மயக்கமடைவார். மற்ற நியமங்களும் யமங்களும் நீங்கள் கடைபிடிக்கும் பெரிய புனித அனுஷ்டானத்தில் 16இல் ஒரு பங்கை கூட பெற தகுதியற்றவை. இனிமேல் நீங்கள் எல்லா வகையிலும் என்றென்றும் என் பாதங்களுக்கு அருகில் இருப்பீர்கள். எனவே அங்கேயே நீங்கள் நிச்சயமாக இறுதி முக்தியின் மகிமையை அடைவீர்கள். காசியில் உள்ள ஜெய் கேசவேஸ்வரர் என்ற லிங்கம் எல்லாவற்றிலும் மிகவும் விலை மதிப்பற்றதாக இருக்கும். 3 ஆண்டுகள் அந்த லிங்கத்தை சேவித்த பிறகு ஒருவர் யோகத்தை அடைவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எனது ஆசீர்வாதங்களுடன் ஜெயகேசவ்ய குகைக்குள் நுழைந்த பிறகு யோக பயிற்சியில் ஆர்வத்துடன் ஈடுபடும் ஒரு பக்தர் 6 மாதங்களுக்குள் விரும்பிய நிறைவை அடைவார். தம்முடைய இந்த லிங்கத்தை விடாமுயற்சியுடன் வழிபட வேண்டும். மேலும் மிகப்பெரிய சாதனையை விரும்பும் பக்தர் அழகிய குகையை பார்வையிட வேண்டும். எனவே இந்த ஜேஷ்டேஸ்வர கஷேத்திரத்தில் அனைத்து ஆன்மீக சக்திகளையும் அளிக்கும் தங்கள் லிங்கம் காணப்பட்டு, தொடப்பட்டு, வழிபடப்பட்டு ஏராளமான பாவங்களை அளிக்கும். இந்த ஜேஷ்டேஸ்வர கஷேத்திரத்தில் சிவ யோகினர்களுக்கு உணவளிக்கப்பட்டால் அதன் பலன், அப்படி உணவளிக்கப்பட்ட யோகிகள் ஒவ்வொருவருக்கும் 10 மில்லியன் உணவளிப்பதாகும். ஜெய் கேசவேஷ்டேஸ்வர லிங்கம் குறிப்பாக கலியுகத்தில் வக்கிர புக்தி உள்ளவர்களிடமிருந்து விடாமுயற்சியுடன் பாதுகாக்கப்பட வேண்டும். துறவியே, நான் என் இருப்பை உணர வைப்பேன். இந்த லிங்கம் என்றென்றும் யோக சக்திகளை சாதகருக்கு வழங்குவதற்காக. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெயகிஷவ்யரே, கேளுங்கள், நான் மற்றொரு வரத்தை வழங்குவேன். நீங்கள் இயற்றிய பிரார்த்தனை யோக சக்தியை அடைய மிகவும் உகந்ததாக இருக்கும். இது பெரும் பாவங்களை அடக்கும். இது பெரும் புண்ணியங்களை அதிகரிக்கும். இது அனைத்து பெரும் பயங்களையும் அடக்கும். இது பெரும் பக்தியை அதிகரிக்கும். இந்த பிரார்த்தனையை பாராயணம் செய்வதன் மூலம் அடைய முடியாதது என்பது எதுவுமே இல்லை.
எனவே சிறந்த சாதகர்கள் இதை விடாமுயற்சியுடன் கூற வேண்டும். இந்த வரத்தை அவருக்கு வழங்கிய பிறகு காமத்தை அளித்தவர் புன்னகையுடன் அங்கு கூடியிருந்த புனித தலத்தில் வசிக்கும் பிராமணர்களை நோக்கி திரும்பினார். ஸ்கந்தன் கூறினார், இந்த இணையற்ற கதையை ஸ்ரத்தையுடன் கேட்பதன் மூலம் ஒரு விவேகமுள்ள மனிதன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். அந்த மனிதன் ஒருபோதும் பேரழிவுகளால் துன்புறுத்தப்படுவதில்லை. 63ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.